இது பாலபாரதி இன்டீரியர் சேலம். இங்கே பண்ணியிருக்கிற சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீலாயின் பற்றி ரவுண்டானதாக இருந்து ஆர்ஆர் டவர்ஸ்ன்ற இடத்துல நம்ம பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு 4 வீடு பண்ணியிருக்கோம். இது ஒரு சந்திரசேகர் சார் அவருடைய வீடு. இங்கே என்னென்ன இது பண்ணியிருக்கோம்னா 3 பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு டிவி யூனிட் நம்ம பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒரு பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்கோம், வியட்நாமில் எஸ்பிசின்னு சொல்லுவோம், ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசிட்ங்கிற மெட்டீரியலில் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெஷல் என்னன்னா உங்களுக்கு 11 கிலோ மெட்டீரியலில் வருது இது பேனல். இதில் இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி வந்துடும். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உடன் டைப்பில் பண்ணியிருக்கோம். உடன் ஃபினிஷ் மெட்டீரியல்னா சேம் அதே பேட்டர்லே நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு டிவி நம்ம பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் வித் டிராஸ், நம்மளுக்கு அந்த மற்ற வைஃபை மற்ற டிடிஹெச் வைக்கிற மாதிரி ஒரு அக்சசரிஸ் அதுக்கான ஸ்பேஸ். ப்ளஸ் இது வந்து மார்பிள் ஷீட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். மார்பிள் ஷீட் டிசைன் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். சென்டரில் அந்த டிவி ஹேண்டில் பொசிஷனில் இந்த இடத்துல சைடில் உங்களுக்கு நம்மளுக்கு ஃபோட்டோஸ் ஷீட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பெட்ரூம் தான். இதில் லாஸ்ட்டே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சீலிங் வரைக்குமே நம்ம ஃபுல்ல இருந்து கவர் பண்ணியிருக்கோம். உள்ளார எதுவும் பாக்ஸ் தேவைன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் டோர் மட்டும் பண்ணாலும் போதும். இதில் வந்து கண்டினியூவாகவே வரும் டோர், எந்த ஒரு கேப்பும் வராது. இதில் 6 டோர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா 6 டோருமே கண்டினியூவாக வரும். இன்பிட்வீன் டோர்ஸில் எந்த ஒரு கேப் வராது. அதே மாதிரி சீலிங் வரைக்குமே நம்ம டோர் பண்ணிடுவோம், எந்த ஒரு கேப்புமே இருக்காது. நம்மளுக்கு ஹெவி ஃப்ரேம் கொடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரேமுமே விசிபிலிட்டி நம்மளுக்கு வெளியில தெரியாது. டோர் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரேம் எங்கிறது எனக்கு தெரியாது. டோர் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கு. இது வந்து ஒரு எம்டி வால். இங்க வந்து அவங்க ஸ்டீல் பீரோ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல அடிஷனலா உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து சாஃப்ட் க்ளோசிங் ஜஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்றது. பின்னாடி வால் தெரியாத மாதிரி நம்ம கவரிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 2 பெட்ரூம் இருக்கு. இதுலயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டீல் பீரோக்கு வர்றதுக்கு அவங்க இடம் கேட்டிருந்தாங்க. அது போக நம்ம ஸ்டோரேஜ் ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இது டிராவரும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, இது வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்டீரியர்ல ஏதாவது பார்ட்டிஷன் வேணும், ஷெல்ஃப் வேணும், டிராஸ் வேணும், ஏதாவது லாக்கர்ஸ் வேணும், எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இனிமே லாஃப்ட் 6 டோர் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரேம் அடிச்சிருக்கிறதே உங்களுக்கு வெளியில டோர் க்ளோஸ் பண்ணிட்டா விசிபிள் ஆகாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டோர் அடிச்சிருக்கிறதே தெரியாது. டோர் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இனிமே உங்களோட ஸ்டோரேஜ் அடிஷனல் ஸ்டோரேஜ் நம்ம பண்ணிருக்கோம். இதுல கோட் ஹேங்கர் வேணும்னாலும் கோட் ஹேங்கர் பண்ணிக்கலாம். டிராஸ் இது உங்களுடைய நீடு எப்படி இருக்கு, இப்போ டிரா வேணுமா, இந்த மாதிரி கோட் ஹேங்கர் வேணுமா, எது நீங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம பார்ட்டிஷன் பண்ணி
இதுலேயுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷீட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது வந்து ஏசிபி ஷீட்னு சொல்லுவோம். இல்லை இதே மாதிரி பேனலுமே பேக் சைட் பண்ண சப்போர்ட் கொடுக்கலாம். அது உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து 3 அடி ஆகலாம் 7 அடி இருக்கிற பீரோ. அது கம்ப்ளீட்டாக ஸ்டீல் பீரோ டைப் தான். இதில் என்னன்னா உங்களுக்கு தேவையான அளவு டெப்த்துக்குமே நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். உங்களுக்கு 1.5 அடி டெப்த்து தரலாம், 1.25 தரலாம், 1.25 வரைக்கும் நம்ம டெப்த் தரலாம். இதனால என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு துணியோட வால்யூம்ஸ் நிறையா வச்சுக்கலாம். ஒரு 50 நீங்கள் நார்மலாக ஒரு பீரோவில் வெளியே வாங்குறீங்கன்னா ஒரு 20-30 துணி தான் வைக்க முடியும். இதில் எனக்கு ஒரு 100 துணினாலும் தாராளமாக வைக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு எஸ்பிசியில் என்ன ஆல்ரெடி அட்வான்டேஜ்னா 1.25 இருந்து 1.5 20 இன்ச்சு 1.25 வரைக்குமே உங்களுக்கு டெப்த் கிடைக்கும். நீங்கள் என்ன டெப்த்து உங்களுக்கு வேணுமோ கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது இன்னொரு ரூம் இருக்கு, கிச்சன் பார்க்கலாம். இதுவுமே சேம் பேட்டர்ன் தான். லாஃப்ட் வித் ஒரு ஸ்டீல் இதுக்கான ஸ்பேஸ், அடிஷனல் ஸ்டோரேஜ். இதுவும் கஸ்டமைஸ் கொடுக்கலாம். கோட் ஏரியா கொடுத்தோம்னா இங்கே கோட் ஏரியா கொடுத்தா வெறும் ட்ராவும் சின்ன சின்ன துணி நிற்கிற இதில் வந்து ஹைட் ஏற்றலாம். ட்ராவும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அகலமாக இருக்கிறப்ப உங்களுக்கு துணி அடுக்கிறது கொஞ்சம் சிரமம் இருக்கும். இந்த மாதிரி பார்ட்டிஷன் வேணாலும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். சின்ன சின்ன துணி வைக்கிறப்ப நிறைய துணிகள் உங்களால் வைக்க முடியும். ட்ராஸ் ப்ளஸ் லாஃப்ட் டோர். மொத்தம் இந்த வீட்டில் 3 பெட்ரூமு, ஒரு டிவி இருக்கு, ஒரு பூஜை இருக்கும். ஒரு டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்லைடிங் டைப்பு ப்ளஸ் லாஃப்ட் டோர்ஸ். ஏன்னா இங்கே போகிற வரத்துக்கு இடங்கள் இருக்கக்கூடாதுன்னா ஸ்லைடிங் டைப் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்லைடிங் டைப் பண்ணுவோம். இங்கேயுமே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம் கிச்சனை ஒட்டியே. இங்கே டைனிங் சம்மந்தப்பட்ட பொருள் நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இதை ஒட்டியே கிச்சன் தான் அவங்க வேற கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெயிண்ட் டீக். அங்கே பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து டீக் கலர். இது வந்து வியட்நாம்ல இருந்து வர ரெடிமேட் கலர்ஸ்ல ஹோட்டல். நம்மள என்னென்ன மெத்தட்ல பண்றோம்னா ரெடிமேட் கலர்ஸ் பிளஸ் டிஜிட்டல் பிரிண்டிங் 2 மெத்தட்லயுமே பண்றோம். டிஜிட்டல் பிரிண்டிங்ல நீங்க எந்த கஸ்டமைசேஷன் கலர் கேட்டாலும் பண்ணி தர முடியும். ஈவன் உங்களோட குழந்தைகள் படம் கேட்குறீங்க, சார் எனக்கு ஒரு ரெசல்யூஷன் ஹைல உங்களுடைய குழந்தைகள் படம் இருந்தாலும் அது கூட எங்களால் பண்ணி தர முடியும். இதெல்லாம் அங்கேயே ரெடிமேடா அங்கிருந்தே ரெடியாகி வராது. ஒரு 15 கலர்ஸ், வுட்டு கலர், பெயிண்ட் கலர்ஸ் எல்லாம் கலந்த மாதிரி நாங்கள் அங்கே ரெடிமேடா வருது. அதில் ஒன்றாவது கலர் இது பீச் கலர். இதுலேயுமே லாஃப்ட், கிச்சனில் லாஃப்ட். நாங்கள் ஃப்ரண்ட்ல மட்டும் டோர்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் ஃபுல் லென்த்தாகவும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி 4 கூட பிரிச்சுக்கலாம். அது உங்களுடைய எப்படி கன்வீனியன்ட்டோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சில பேர் முழுசாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க, சில பேர் இந்த மாதிரி பார்ட்டிஷன் வேணுன்றாங்க. இது இல்லை, இந்த உள்ளாரையுமே நம்ம தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். எம்டியாக இருந்தது, இதுலையுமே உங்களுக்கு ஹையாக ஏற்றுறதுக்கான வசதி கொடுத்துருக்கோம். நிறைய திங்ஸ் வைக்கலாம். இங்கே உள்ளாரையுமே பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் கல்லுலேயே வச்சு கட்டினாலுமே உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணமோ பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இங்கேயுமே பேஸ்கெட்ஸ். இது அடுப்பு இங்கே வச்சுருக்கோம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இது கொஞ்சம் பெரிய சைஸ் பேஸ்கெட்டே நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம ஆயில் கேன்ஸ் மற்ற இதெல்லாம் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன். இது ரெகுலராக இருக்கிற மாதிரி கேஸ்க்கான ப்ரொவிஷன். இது கார்னர் டோர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ப்ரொஃபைல், அலுமினியம் ஜி ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் ஹைட்லேயே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு
கிச்சனில் இங்கேயுமே நீங்கள் பேன்ஸு வடை சட்டி மற்ற சாமான்லாம் வச்சுக்கலாம். ஃபுல் ஐட்டு எம்டியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்கும். இங்கேயுமே அதே மாதிரி தான். இங்கே சிம்னி விட்டு ஒரு சின்ன அடிக்கடி யூட்டிலிட்டி இதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணிருக்கோம். நீங்கள் சமைக்கிறப்ப தேவையான மெட்டீரியல் இருக்குன்னா இங்கே ஓப்பன் ஷெல்ஃபும் கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்மளுடைய மெட்டீரியல் பாக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் வராது. கண்டினியூட்டாக இப்போ 3 டோர்னா 3 டோர் கண்டினியூட்டாக கிச்சனாக வரும். அதே மாதிரி ஃபினிஷிங்கும் உங்களுக்கு ஃபுல் ஆல் ரவுண்டு ஒரே ப்ரீமியம் ஃபினிஷிங் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயுமே சிங்க் ஏரியா ப்ளஸ் அடிஷனல் சிங்க் ஏரியா, 2 சிங்க் ஏரியா. அதில் ஒரு சிஎன்சியில் நம்ம மணிலாம் இது சிம்பிளாக ட்ரெயினில் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி ஆகலாம் 7 அடி உயரம். உங்களுக்கு இங்கே ஃபோட்டோஸ் இதெல்லாம் கன்வீனியன்ட்டாக இங்கே அவங்க வந்து மாற்ற மாதிரி வேணுன்றாங்க. வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. பண்ணதுக்கப்புறம் இந்த லைட்டிங்குமே நம்ம பண்ணலாம். தாராளமாக பண்ணிக்கலாம். கீழே ஒரு பார்ட்டிஷன் இங்கே சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறது ப்ளஸ் பெரிய குத்து விளக்கு மற்ற திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பண்ணியிருக்கிறோம். இது ஒரு வீடு இப்போ முடிச்சிருக்கு. நம்ம அடுத்தது இங்கே மொத்தம் 4 வீடு பண்ணியிருக்கோம். அடுத்த வீடு நம்ம